வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்டோட சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே வந்து பார்ட் 1 வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் வந்து 2 வீடியோலாம் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சோஷியல் சயின்ஸோட பாக்ஸ் கொஷின்ஸில் 6th to 10th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது தனி பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் சயின்ஸுக்கும் வந்து பாக்ஸ் கொஷின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் பிளேலிஸ்ட் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமா 11th and 12th ஒரு பாக்ஸ் கொஷினும் பார்க்கலாம். ஏன்னா அதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படிங்கிற திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் அப்படிங்கிறதும் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்துறதுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் வந்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து நிறைய கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது எந்தெந்த திட்டம் வந்து எந்தெந்த ஆறில் இருக்குது, இல்லை அப்படின்னா என்ன கேட்பாங்கன்னா அந்த என்னது அணை வந்து எந்த ஆறில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்குன்னா தாமோதர் ஆறில் இருக்குது. அதிலே பேர் வந்திருக்கு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பக்ரானங்கள் இது கேட்டிருக்காங்க. ஸோ பக்ரானங்கள் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சட்லஜ் ஆறில் இருக்குது. இது உலகிலேயே பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அணைங்கிறது உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹிராகுட் திட்டம், இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உலகின் மிக நீளமான அணை வந்து இந்த ஹிராகுட் அணை தான். ஓகேவா? ஸோ இது வந்து மகாநதி ஆறில் இருக்குது. அடுத்து கோஷி திட்டம் வந்து கோஷி ஆறு. துங்கபத்ரா திட்டம் துங்கபத்ரா. தெஹிரி டேம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிரதி ஆறில் இருக்குது. சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல். நாகார்ஜுன் இதுவும் கேட்டிருக்காங்க. நாகார்ஜுன சாகர் திட்டம் வந்து மாநிலம் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆந்திர பிரதேசம் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து இதுலேயும் பார்த்துக்கோங்க, கிருஷ்ணா நதியில் இருக்குது. சர்தார் சரோவர் திட்டம் வந்து நர்மதை. அப்புறம் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்லஜாரில் 2 வரும், பக்ரானங்களும் இந்திரா காந்தி கால்வாய் திட்டமும். காவேரியில் மேட்டூர் அணை. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாநிலங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாநிலத்தில் இந்த திட்டம் இருக்குது, இந்த அணை இருக்குது அப்படின்னு. அடுத்து புலம்பெயர்வு இடம்பெயர்வு வேளாண்மைக்கு என்னென்ன பேர். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான பேரில் வந்து வேளாண்மையை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஜூன் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில், அதாவது அந்த நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா, நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல் மாதிரி தைப்பொங்கல் மாதிரி அஸ்ஸாமில் அறுவடை திருநாளை வந்து ஜூம்னு சொல்கிறாங்க. கேரளாவில் வந்து பொன்னம்னு சொல்கிறாங்க. ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் வந்து பொடு. அண்ட் மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா பீவார், மாஷான், பென்டா, பீரா. ஸோ இந்த மாதிரி பேர்களெல்லாம் அழைக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு தடவை கேட்டாங்க. அதுவும் இந்த அஸ்ஸாம் ஜூம் வந்து நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேளாண் பருவங்கள். இந்த தடவை இதில் வந்து ஒரு எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா வேளாண் பருவத்தில் தமிழ்நாட்டோட வேளாண் பருவம் கேட்டிருந்தாங்க. நவரையோட என்னது அறுவடை காலம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த மாதத்தில் அறுவடை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதிலேயே வந்து இது இந்திய அளவில் 3 வேளாண் பருவம் தான் இருக்குது. காரிஃப் பருவம், ராபி பருவம், சையத் பருவம். காரிஃப் பருவம் வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். அதில் வந்து என்ன மாதிரியான பயிர்கள் வந்து பயிரிடப்படுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ராபி பருவம் வந்து அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் தான். சையத் பருவம் வந்து ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும். அடுத்து இந்தியாவோட முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 1919 மிக குறைந்த பால் பண்ணை கால்நடைகளுடன் எடுக்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடந்த ஆண்டு 1919. அடுத்து தமிழ்நாட்டில் கால்நடை கணக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்படுதுன்னா, தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்புத்துறை உதவியோடு செய்கிறாங்க. மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு மண்டல இணை இயக்குனர் மூலம் மேற்கொள்ளப்படுது. இதில் என்ன செய்வாங்கன்னா, மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சங்கம், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன்வளத்துறை போன்றவற்றின் வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்படுது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, இதுதான் இந்த இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புரட்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடிக்கடி கேட்பாங்க. மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது எதோடு சார்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள், குறிப்பாக கடுகு, சூரியகாந்தி எண்ணெய்கள் தான். நீலப்புரட்சி மீன்கள் உற்பத்தி. நீலப்புரட்சினா கடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மீன்கள் உற்பத்தியில். பழுப்பு புரட்சினா தோல், கொக்கோ, அப்புறம் வந்து மரபுசாரா உற்பத்தி வந்து பழுப்பு புரட்சி. தங்க நூலிலை புரட்சி, சணல் உற்பத்தி தான் வந்து தங்க நூலிலை புரட்சி. பொன் புரட்சி அப்படிங்கிறது வந்து பழம், தேன், தோட்டக்கலை பயிர்கள் எல்லாம் வரும். சாம்பல் புரட்சி வந்து உரம். இளஞ்சிவப்பு புரட்சி, பிங்க் ரெவல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து வெங்காயம், மருந்து பொருள், இறால்.
பசுமை புரட்சி நமக்கு தெரியும், எல்லா வேளாண் உற்பத்தியுமே பசுமை புரட்சி. வெள்ளி புரட்சி வந்து வெள்ளி புரட்சி வேற, வெண்மை புரட்சி வேற. வெண்மை புரட்சினா பால், வெள்ளி வந்து முட்டையும் கோழியும். வெள்ளி இலை புரட்சினா பருத்தி, ஏன்னா வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா, ஸோ அது வெள்ளி இலை புரட்சி பருத்தி. சிவப்பு புரட்சி வந்து இறைச்சி மற்றும் தக்காளி. வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு. வெண்மை புரட்சினா பால் உற்பத்தி. அடுத்து இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனுடைய தொடர்புடைய அமைப்புகள். இப்போ இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது. சுரங்கப்பணியகம் வந்து நாக்பூர். இந்திய சுரங்கப்பணியகத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நாக்பூர். இரும்புச்சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் வந்து ஹைதராபாத். இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு வந்து சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. இதுக்கான சட்டம் வந்து மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கிய ஆணையத்தோட இடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடுதல் மற்றும் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காக இருக்குது. செயில் அப்படிங்கிறது என்னென்னா இரும்பு எஃகு ஆணையம், இந்தியாவோட இரும்பு எஃகு ஆணையம். அடுத்து பார்த்தோன்னா நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு, இந்த கொஷின் இந்த தடவை கேட்டிருந்தாங்க, பிசி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்திய மாங்கனிசு தாது நிறுவனத்தோட தலைமையிடம் வந்து நாக்பூர். இது வந்து பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து 50% மாங்கனிசை உற்பத்தி செய்து உலக சந்தையின் மதிப்பீட்டில் முதன்மையாக திகழ்கிறது. இந்த MOIL அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்து 50% மாங்கனிசை உற்பத்தி செய்யுதுன்னு சொல்கிறாங்க உலக அளவில். அடுத்து இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் வந்து இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். இந்துஸ்தான் HCLன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் அது. அடுத்து பாக்சைட் என்பது அலுமினியத்தோட ஒரு வகையான ஆக்சைடு. பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட இந்த பாக்சைட். அடுத்து நால்கோன்னு சொல்லுவோம். நால்கோ எனக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 தொடங்கப்பட்டிருக்கு. இதன் மையங்கள் வந்து ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல், டாமன், சோடி இந்த இடத்துல காணப்படுது. இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் 1981 பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டிருக்கு நால்கோ அப்படிங்கிற நிறுவனம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய நிலக்கரி நிறுவனம். இது வந்து மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டது. கோல் இந்தியான்னு சொல்லுவோம். இது வந்து கொல்கத்தாவோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொல்கத்தாவில் இருக்குது. உலக அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனம் வந்து இந்த கோல் இந்தியா தான் உலக அளவிலேயே. அடுத்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் MOP அண்ட் என்ஜின் சொல்கிறாங்க. இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு அமைச்சகம் இது. இதில் வந்து என்ன செய்வாங்கன்னா ஆய்வு செய்வாங்க, உற்பத்தி செய்வாங்க, சுத்திகரிப்பாங்க, விநியோகம் செய்வாங்க, ஏற்றுமதி இறக்குமதி, எண்ணெய் பாதுகாப்பு, இயற்கை எரிவாயு, பெட்ரோலிய உற்பத்தி பொருள், இது எல்லாத்துக்குமே பொறுப்பு வந்து இந்த அமைச்சகம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சுத்திகரிப்பு இடங்கள் எங்கெங்கே இருக்குது. எண்ணெய் வயல்கள், மேற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் அண்ட் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வளங்கள் அப்படின்னு சொல்லி எண்ணெய் வயல்கள்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினும் கேட்டிருந்தாங்க. மும்பை ஹைக் எண்ணெய் வயல் தான் 65% மிகப்பெரியது வந்து இதுதான். ரெண்டாவது பெரியது வந்து குஜராத் கடற்கரையில் இருக்கக்கூடியது. அடுத்து பேசம் எண்ணெய் வயல் வந்து மும்பை ஹையின் தென்பகுதியில் இருக்குது. அலியாபத் எண்ணெய் வயல் வந்து பவு நகரின் தென்பகுதியில் இருக்குது. அடுத்து அங்கலேஸ்வர், காம்பே லூனி பகுதி, அகமதாபாத் கலோல் பகுதி, இதிலெல்லாம் வந்து எண்ணெய் வயல்கள் காணப்படுது. கிழக்கு கடற்கரையில் வந்துட்டோம் அப்படின்னா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் திப்ருகா, சில்சாகர் அப்புறம் மாவட்டம் அசாமில் காணப்படுது. அடுத்து திக்பாய் எண்ணெய் வயல் வந்து நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல். ஸோ கேட்கலாம், நாட்டின் மிக பழமையானது பெரியது, ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாகர் காட்டியா எண்ணெய் வயல் வந்து திக்பாய்க்கு தென்மேற்கு பகுதியில் உள்ளது. மோரான் ஹக்ரீஜன் எண்ணெய் வயல் வந்து நாகர்பாட்டியாவோட தென்பகுதி. அடுத்து ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல் சர்மா பள்ளத்தாக்கு அந்தமான் நிக்கோபரோட உட்பகுதியில் இருக்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே வந்து கிழக்கு கடற்கரையில் உள்ள எண்ணெய் வயல்கள். அடுத்து கெயில் நிறுவனம் வந்து இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமானது மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம். இது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லி. கெயிலோட தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. அடுத்து CNG கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொன்னால் அழுத்தப்பட்ட இயற்கை வாயு. இங்கே வந்து அதிக அழுத்தத்தோட மீத்தேனை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க CNGயில். இதுனா என்னென்னா பெட்ரோல், டீசல் மற்றும் திரவ பெட்ரோலிய எரிவாயு ஆகியவற்றுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருள் தான் இந்த CNG. காற்றை விட லேசானது, ஈஸியாக பரவும் தன்மை கொண்டது, விரைவில் மறைந்து விடுமா.
இதனால் மற்ற எரிபொருட்களை விட ஆபத்து குறைவானதுன்னு சொல்கிறாங்க. விவசாய கழிவிலிருந்து எடுக்கப்படக்கூடிய உயிரி வாயு புதுடெல்லி, அகமதாபாத், மும்பை, பூனா, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், அப்புறம் வாரணாசி போன்ற நகரங்களில் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படுவது அதிகரித்து வருது. ஸோ இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த சிஎன்ஜியை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து என்பிசிஐஎல், இந்திய அணு மின்சக்தி நிறுவனம். இதுவும் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான். இது மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய அரசு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து அணு மின் சக்தியை வந்து உற்பத்தி செய்யுது. அடுத்து இந்தியாவோட முதல் நீர்மின் நிலையம் ரொம்ப முக்கியமானது 1989 டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்திய தேசிய நீர்மின் நிறுவனம் வந்து ஃபரிதாபாத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அடுத்து அதிக அளவு காற்றாலை, நம்ம இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலை கொண்ட மாநிலம் வந்து தமிழ்நாடு. இதுவும் ஒரு தடவை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி தான் வந்து உலகிலேயே அதிக காற்றாலை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை ஆகும். இது ரொம்ப முக்கியம். இந்த கொஷின் ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க, முப்பந்தல். அடுத்து இந்தியாவோட சூரிய சக்தி நிறுவனம் வந்து அதோட தலைமையகம் வந்து புதுடெல்லி, SECI. அடுத்து தேசிய காற்றாற்றல் நிறுவனம் NIEW, சென்னையில் தான் இந்த நிறுவனம் இருக்குது. 1998 தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து என்ன செய்யணும், காற்று வள மதிப்பை வந்து ஆய்வு செய்கிறது, அதுக்கு சான்றிதழ் வழங்குறது, இதுதான் இதோட வேலை. அடுத்து இந்தியாவில் முதல் பருத்தி நெசவாலைங்கிறது 1818 கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல தான் தொடங்கப்பட்டிருக்கு முதல் பருத்தி நெசவாலை. பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கக்கூடிய முறைக்கு என்ன பேர்னா ஜின்னிங்னு சொல்கிறோம். பருத்தியிலிருந்து அந்த பருத்தி இலையிலேருந்து விதையை இருக்கக்கூடியது. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் கொல்கத்தா. இதுவும் கேட்டிருந்தாங்க. நேஷனல் ஜூட் போர்டோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில். அடுத்து மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம். இதை என்ன பண்ணுவாங்கன்னா பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்காக நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். இது வந்து பெங்களூர் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அது வந்து இந்திய அரசாங்கத்தோட மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் 1983 தொடங்கப்பட்டிருக்கு இந்த பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம். இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழே நவம்பர் 20, 1975 தொடங்கப்பட்டது தான் வந்து கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம். இதை வந்து இப்போ இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது புதுடெல்லியில் உள்ள உத்யோக் பவனை தலைமையிடமாக கொண்டது. எது? கைத்தறி வளர்ச்சி ஆணையம். அடுத்து இந்தியாவோட முதல் காகித தொழிற்சாலை வந்து 1812 வந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள செராம்பூரில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமானது. முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம் வந்து செராம்பூர். ஆண்டு வந்து 1812. அடுத்து தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் வந்து மத்திய பிரதேச மாநிலம் பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் வந்து நேபா நகரில் அமைஞ்சிருக்கு. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை வந்து முதல்ல 1830 வந்து தமிழ்நாட்டில் போர்ட்டோ நோவாவில் அமைக்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் அமைச்சிருக்காங்க இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை போர்ட்டோ நோவாவில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள் அமைக்கப்பட்ட வருடம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. இப்போ டாடா இரும்பு எஃகு நிறுவனம் டிஸ்கோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஜாம்ஜெட்பூர் 1911 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து தேனிரும்பு உற்பத்தி செய்கிறாங்க. இரும்பு எஃகு நிறுவனம், இந்திய இரும்பு எஃகு நிறுவனம் வந்து ஃபர்ன்பூர் கிராப்பூர் குல்டி மேற்கு வங்காளத்தில் 1972. விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் ரொம்ப முக்கியம். பத்ராவதி கர்நாடகாவில் 1923. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்ய தொழில்நுட்ப உதவியோட பார்த்தீங்கன்னா பிலாய் சத்தீஸ்கர். அதே நிறுவனம் வந்து ஜெர்மனியோட டெக்னாலஜி உதவியோட ரூர்கேலா ஒடிசாவில். ஸோ பிலாய் சத்தீஸ்கரில் உள்ளது 1957, ரூர்கேலாவில் உள்ளது 1965. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்தோட டெக்னாலஜியோட வந்து துர்காப்பூரில், அதே இது ரஷ்ய டெக்னாலஜியோட பொக்காராவில். ஸோ இயர் பார்த்துக்கோங்க 59-72. அடுத்து சேலம் எஃகு ஆலை, சேலம் தமிழ்நாட்டில் இருக்குது. 1982 ஆரம்பிச்சிருக்காங்க. விஜயநகர் எஃகு ஆலை வந்து டோர் நகரில் கர்நாடகா உள்ள டோர் நகரில் 1994 ஆரம்பிச்சிருக்காங்க. விசாகப்பட்டினம் எஃகு ஆலை வந்து ஆந்திரா விசாகப்பட்டினத்தில் 81 ஆரம்பிச்சிருக்காங்க.
அடுத்து பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னை சுற்றியுள்ள பகுதியில் இருப்பதால் தான் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும். இந்த கொஷினும் கேட்டிருந்தாங்க. எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கூற்று காரணம், அதாவது கூற்றில் வந்து சென்னை வந்து டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து வாகன தொழிற்சாலைகள் சார்ந்த தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக காணப்படுது அப்படிங்கிறதுனால. அடுத்து இந்தியாவில் உற்பத்தி, அதாவது மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் வந்து உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிப்பது தான் இந்த மேக் இன் இந்தியாவோட நோக்கம். அடுத்து இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 1872 நடந்துச்சு. இது ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 81, அதாவது 81 இருந்து தான் 10 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற மெத்தடை கொண்டு வந்தாங்க. நாட்டில் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 2011 நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நடக்கலை. ஷெர்ஷா சூர் தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கும் ஷாஹி சாலையை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். கொல்கத்தாவிலிருந்து பெஷாவர் வரை உள்ள இச்சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் பெற்றது. தற்போது இச்சாலை வந்து அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரை நீடித்தது. ஸோ இந்த ஷெர்ஷா சூர் வந்து அமைச்ச சாலை வந்து ஷாஹி சாலை, சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரைக்கும் இது அமைச்சிருக்காரு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பாக்ஸ் கொஷின் பார்த்துட்டோம். இன்னும் 2 வீடியோவில் உங்களுக்கு இது 10th உள்ள பாக்ஸ் கொஷின் ஃபுல்லாகவே பார்த்துலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.